மிதுன லக்னத்திற்கு 8 வக்ரமாவது ஒரு சிறப்பு. 9 சேர்ந்து வக்ரமாவதால் 50-50 இவர்களுக்கு கண்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள் பெருசா இருக்காது. மிதுன லக்னக்காரருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்காது. திடீர்னு ஒருத்தன் பெரிய ஆளாகிறோம்ல, அந்த மாதிரி ஆக முடியாது. 9ஆம் அதிபதியும் சேர்ந்து வக்ரமாவதால் அந்த யோகங்கள், அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி வரும், கிடைக்கும். இந்த சனி வக்ரமாகும் பொழுது, 8 கெடும் பொழுது அவர்கள் அறிவால் எடுக்கக்கூடிய முடிவு சிலது தவறாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்து விடுவார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா, அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா, அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம், நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம், அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. இதுதான் சனி. சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊர்ல இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளவுதான். அப்போ உங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி ஒருவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். மிதுன லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு சனி வக்ரமானா என்னவெல்லாம் பண்ணுவாரு? மிதுன லக்னத்திற்கு 8 வக்ரமாவது ஒரு சிறப்பு. ஆமா, அஷ்டமாதிபதி வக்ரமாவது ஒரு சிறப்பு. ஆனால் 9 சேர்ந்து வக்ரமாவதால் 50-50 இவர்களுக்கு கண்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியாக காலகட்டங்கள் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசை வரும்போதெல்லாம் பெருசாக இருக்காது. 8 கெட்டு விடுவில் இல்லை, அது பெருசாக நம்ம பயப்பட வேணாம். இப்போது உங்களுக்கு ஒருத்தனால பாதிப்புங்க, அவன் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், நீங்கள் பயப்படுவீங்களா? இப்போது நீங்கள் ஜெயிலேருந்து பெயிலில் வரீங்க, சரி, நீங்கள் வெளியே வந்தோடனே ஒருத்தன் உங்களை போட்டுற போகிறான், உங்களை ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உங்களை போட்டே திருவனு. கரெக்டாக நீங்கள் வெளியே வர டைமில் அவனுக்கு உடம்பு முடியாமல் ஒரு கையும் காலும் வராமல் படுத்தபடி ஆகிட்டான். இப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? சந்தோஷப்படுவோம், நம்மளுக்கு எவனா யாரு எதிரியே கிடையாது, நம்மள எவன் போகணும்னு நினச்சானா அவனே என்ன ஆகிட்டான்ப்பா, ஒன்றுமே முடியாத போயிட்டான். அதுதான் விஷயம். அதனால்தான் இந்த 8 12 6 மறைவதும் கெடுவதும் சிறப்புன்னு சொல்லி ஜோதிடத்தில் சொன்னான். ஆனால் அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனால் 8 வக்ரமாவது மிதுன லக்னக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்காது. திடீர்னு ஒருத்தன் பெரிய ஆளாகிறோம்ல, அந்த மாதிரி ஆக முடியாது. அந்த கிராஜுவலா ஒரே மாதிரி தான் போகணும். லைஃப் ரொம்ப லேட் ஆகும், ஆனால் பெரிய ஆபத்தும் கிடையாது. அதுதான் எங்க முக்கியம். ரொம்ப ஸ்பீடாவும் போக மாட்டீங்க, பொறுமையா போவீங்க, ஆனா ஆபத்து கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, ஹை ஸ்பீடும் கிடையாது, அப்படியே போகும், ஸ்மூத்தா போகும். 8 வக்ரம் ஆயிட்டா. நான் போயிட்டே இருந்தேன், பெரிய லாட்ரி அடிச்சது, எனக்கு பெரிய யோகம் வந்தது, பெரிய ஹைக்கு கிடைச்சது, பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது.
வேலையே இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு கிராஜுவலான ஒரு லைஃப்பில் 8 வக்ரமானதுனால மிதுன லக்னக்காரர்கள் மூவ் ஆகும். 9ஆம் அதிபதியும் சேர்ந்து வக்ரமாவதால் அந்த யோகங்கள் அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி வரும், கிடைக்காம போயிடும். நான் கேட்கவே இல்லை, நீயே ஏன் ஆசையை காட்டி அதுக்கு எனக்கு கை கெட்டாவதாச்சும் இருந்திருக்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா? அது இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். இயற்கையாகவே மிதுன லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்குன்னா புதனுடைய வீடு, அதனால் நல்ல ஒரு அறிவுத்திறன் இருக்கும். இந்த சனி வக்ரமாகும் பொழுது 8 கெடும் பொழுது அவர்கள் அறிவால் எடுக்கக்கூடிய முடிவு சிலது தவறாக இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். தவறான முடிவும் எடுப்பாங்க, தப்பிச்சிருவாங்க. அந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். அது மிதுன லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷலும் கூட நம்ம சொல்லலாம். சூப்பர் சார். அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பியும் இவங்க வாழ்வது வேஸ்ட்னு சொல்லலாம். சொந்த உழைப்பை மட்டும் நம்ப வேண்டாம். அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா 8 வக்ரம் ஆயிட்டான், 9 வக்ரம் ஆயிட்டான். அப்புறம் எப்படி நம்மளுக்கு நல்லது அதிர்ஷ்டத்தை எப்படி நம்ப முடியாது? 8, 9 ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டத்துக்கு. ரெண்டுமே வக்ரமானதுனால அதிர்ஷ்டம் அடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன்னுள் இருக்கையில் அப்படின்னு ஒரு 4 வரி பாட்டே இருக்கு. அதனால அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாத, இறைவனே அவங்க கூட இருக்கிறாருன்னு நினச்சி பயணம் பண்ணுங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் மாறும். கண்டிப்பா சார். இப்போ சனி வக்ரம் ஆயிட்டாரு, கொஞ்சம் வக்ரத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? இப்போ 8 9 வக்ரம் ஆயிட்டான். யாருக்கு? மிதுன லக்னத்துக்கு. அப்போ இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால், சார் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் 2 வரும், கிரிப்டோவில் பரண்டா போட்டால் 12 வரும், பயங்கரமாக அடித்து தூக்கிடும். நான் இதில் பணம் போட்டேன், அதில் போட்டேன், இந்த ஷேர் வாங்க, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுங்க, இதில் பணம் போடுங்க அப்படிலாம் யாருன்னா சொன்னால், சரிங்க எங்கள் வீட்டில் கேஸ்ட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்துடணும். ஒரு டீ முடிஞ்சால் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும். அவசரப்பட்டு எதனா செஞ்சாங்க, திருப்பதி லட்டை விட பெரிய லட்டு கிடைக்கும். உண்மையாக அதான் நடக்கும். நாமமும் சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லி. ஆமாம், நாமெல்லாம் ஃப்ரீ. அது காம்போ ஆஃபர் வந்துடும். லட்டு ப்ளஸ் நாமம் காம்போ ஆஃபரில் வந்துடும். ஏன்னா சில மிதுன லக்னக்காரர்கள் சொல்லுவாங்க, சார் எனக்குலாம் நானே அன்றாட காட்சியாக என் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, நீங்கள் வேற லாட்ரிலாம் சொல்கிறீங்களா சார்னா, அவங்க சுய ஜாதகங்கள், கிரகங்கள், தசாபுத்திகள் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம பார்க்கும்போது மாறும். ஆனால் ஓவராலாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதுதான் பலன். சார் இந்த பொருள் சார் நான் 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன், சரி நீங்கள் அர்ஜென்ட்டு 1 லட்ச ரூபா விற்கிறேன்னு சொல்லி விற்றா நீங்கள் வாங்கக்கூடாது. 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின பொருள் 1 லட்ச ரூபா யாரும் விற்பாங்க? வாய்ப்பே இல்லை சார். ஒரு 9 லட்சம்னு சொன்னா கூட யோசிச்சு பார்க்கலாம். இந்த வேலையை மிதுன லக்னத்தில் பிறந்து 8 வக்ரமாக இருந்தால் அவனை பொறுத்த வரைக்கும் இது அதிர்ஷ்டம். ஐப்பா 10 லட்ச ரூபாய் பொருளை 1 லட்சத்துக்கு வாங்குறோம், அடிக்குது ஜாக்பாட்டுன்னு வாங்கிடுவோம். இந்த ஜாக்பாட் வேலையே வேணாம் உங்களுக்கு. அதனால் ரொம்ப அமைதியாக இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாமல், செகண்ட் வண்டி கூட பாருங்களேன், எடுக்க போய் பிடிச்சிச்சு, வண்டிக்காரங்க சொல்லுவாங்க வண்டியே அதிகமாக ஓட்டலைங்க நாங்கள் வச்சு, ஆமாம் அப்படியே டக்குன்னு உடனே அங்கேயே அட்வான்ஸ் கொடுக்கணும். அந்த அதிர்ஷ்டத்தை அதிகமாக எதிர்பார்த்து ஏமாந்து போவதில் நம்பர் 1 மிதுன லக்னக்காரர்களே. அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் அடிக்காது, காத்திருங்கள், வெற்றி பெறுவீர்கள். இதுதான் உண்மை. இப்போ நான் இந்த சனி வக்ரத்தை பற்றி பேசியிருக்கேன். முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அது வேகமாக வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும்? உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும். அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இந்த மாதிரி. வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா. இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா, மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான்.
ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான், காட்டுறான், தெரியப்படுது நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான், முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவராக நீதி நேர்மை சட்டம் ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்களுமே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குலாம் நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பாக சார். சனி வக்ரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.